மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ரமேஷ், விஜய் அவர்களுடைய இந்த முதலாம் ஆண்டு தொடக்க விழா பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்க பார்ப்பது என்ன? முதலில் பார்க்க வரும்போது அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். அவர் தலைமையில் தான் அந்த கட்சி தேர்தலை சந்திக்கும். இன்னொரு கட்சியின் தலைமையில் சந்திக்காது என்பது அங்கே பேசியவர்கள் அத்தனை பேருடைய பேச்சில் திரு விஜய் பேச்சில் சூசகமாகவும் மற்றவர்கள் பேச்சில் வெளிப்படையாகவும் இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே இது குறித்து முதலில் கவலைப்பட வேண்டிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விஜய்க்காக வந்து விடுவார் என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள். ஏனென்றால் குறிப்பாக 40 சீட் என்ற வார்த்தையெல்லாம் பேசப்பட்டது. ஆகவே அதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதீத நம்பிக்கை வெளிப்படுகிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் முதல் அந்த கட்சிக்கு வியூகப்பாளராக போயிருக்கக்கூடிய திரு ஆரவ் அர்ஜுனா அவர்கள் வரை பேசியதில் தவறான ஒப்பீடுகள், தவறான வரலாறுகள், தவறான புரிதல்களாக அந்த வரலாறுகள் இருக்கின்றன. என்னவென்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா 1967 ஆட்சிக்கு வந்ததும் 1977 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததையும் ஒப்பிட்டு பேசியது என்பதே தவறான புரிதல். அண்ணா அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் காங்கிரசுக்கு எதிராக கட்டமைத்து 52 தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறவில்லை, 57 வெற்றி பெறவில்லை, 62. ஆகவே அவர்கள் வெற்றி பெற்றது 67. நீண்ட பின்னணி இருந்தது. பல தலைவர்கள், வலிமையான தலைவர்கள் அண்ணாவோடு கரம் கோர்த்திருந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் பெரிய தான தர்ம கொடை வள்ளல் என்ற பெயர் எடுத்தவர். நீண்ட பொதுவாழ்வு பின்னணி உடையவர். திமுகவினுடைய வெற்றியின் முகமாக இருந்தவர் எம்ஜிஆர். ஆகவே அவர்களோடெல்லாம் இவரை ஒப்பிட்டுக் கொள்வது, அதில் அவரும் அதை நம்புவது என்பதெல்லாம் ஒரு அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடாக தெரிகிறதே தவிர, அல்லது பிளேயிங் டு த கேலரி என்பதை போல கட்சிக்காரர்களுக்கு வேண்டுமானால் அது உற்சாகம் அளிக்கலாமே தவிர, நாட்டு மக்கள் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு இவரை ஆதரிக்க காத்திருப்பது போல ஒரு பிரமை கட்டமைக்கப்படுகிறது, அல்லது அவர்கள் கட்டமைத்துக் கொள்கிறார்கள். அது இப்போது டூ ஏர்லி, டூ ப்ரீமெச்சூர் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே, பிரசாந்த் கிஷோரோட என்ட்ரி எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஒரு தேசிய அளவுல ஒரு ஒருங்கிணைப்புக்கான முயற்சியா பாக்குறீங்க? விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் ஏதாவது பர்சனலாக அட்வைஸ் செய்யலாம். பிரசாந்த் கிஷோர் அண்மையிலே ஓரிரு மாநிலங்களிலே தோல்வியை தழுவியவர், சொந்த முயற்சியிலேயே தோல்வியை தழுவியவர். இன்னொரு வியூக வகுப்பாளர் மட்டுமே ஒரு கட்சியை வெற்றி பெற வைத்து விட முடியாது. ஒரு கட்சி அவர் வியூக வகுப்பாளரா வரல, நான் ஒரு தோழமை கட்சியா வரேன்னு சொல்றாரு. இப்போ அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி வேற ஒரு அணியை கட்டமைப்பதற்கான முயற்சியா பாக்குறீங்களா? இல்ல, அவர் இப்போது விஜய்க்கு சில ஆலோசனைகளை கூறலாம். ஆனால் மக்கள் இவரை எப்படி பார்க்க போகிறார்கள்? அதே போல இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தீர்மானித்து விட்டால் நீங்கள் யூ கேன் டேக் இட். அது அப்போதே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம், நாளை இந்த அணிகள் களத்தில் இருக்க போகின்றன என்பது. ஆகவே இவர் தலைமையில் ஒரு அணி, இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் எந்தெந்த கட்சிகள் அவரோடு கைகோர்க்க போகின்றன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அந்த லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு யார் யார் கரம் கோர்ப்பார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆகவே அதிமுக ஒரு பெரிய கட்சி, இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு போகுமா? பார்க்க வேண்டும். ஆகவே இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதீத நம்பிக்கையோடு விஜய் தனது பயணத்தை தொடங்குகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ரைட், நன்றி திரு ரமேஷ், விரிவான உங்கள் பார்வைகளுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.